தம்பி எந்த இடம் எங்க மகளூரா எத்தனை இந்த பிள்ளை எல்லாம் வந்து அவங்களே வந்து உடுப்பு கழுவி உயர்தரம் காப்போத சாதாரண தர பரீட்சையை தோற்றி அதை வந்து சரியான முறையில் படிக்கிறதுக்காக வேண்டியும் 8/4/2026 அதாவது இன்றைய தினம் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அம்மா அக்கா அவங்க தங்கச்சியாக்கள் வந்து கழித்துருவாங்க. இல்லைன்னு சொன்னா இப்போ சில கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வசதியான ஆகலன்னு சொன்னா வாஷிங் மிஷினில் வந்து நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. நான் உங்கள் செல். ஓகே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய சாந்தி என்கின்ற அக்கா வந்து ஒரு இல்லத்திற்கு ஒரு ஹாஸ்டலில் வந்து 2 படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக வந்து இந்த முழு நேர உணவு வந்து வழங்குறதுக்காக வேண்டி பணம் அனுப்பியிருக்காங்க. அப்போ நாங்கள் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்துட்டோம். இப்போ வந்து சாப்பாடு கொடுக்குறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டலுக்கு போயிட்டு அதிகாலையில் நாங்கள் பிள்ளைகளோட வந்து அதிகாலையில் வந்து இடியாப்பம், இனி நூடுல்ஸ், வேறு வேறு சாப்பாடுலாம் வந்து நாங்களும் போய் சாப்பிடுது பிள்ளைகளை சந்திச்சுட்டு வருவோம். ஆனால் இன்றைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதிய நேரத்தில் வந்து பிள்ளைகளோட போயிட்டு அவங்களோட சாப்பிடுது விளையாட போகிறோம். மேலே மிச்ச சந்தோஷம். அவரோட அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க, நான் கேட்டிருந்தேன், அக்கா நீங்கள் இதை எதற்காக இந்த இது கொடுக்கீங்க, எதை நான் ஒரு நல்ல ஒரு நிகழ்வா அதை முன்னிட்டு கொடுப்பீங்க, இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஞாபகார்த்தமாக நீங்கள் இதை இந்த விஷயத்த வந்து செய்திருப்பீங்க, என்னக்கா சொல்லி கொடுக்கணும்னு கேட்டிருந்தேன். இல்லை தம்பி, நீங்கள் இந்த April 8 கொடுக்கணும். ஆனால் நீங்கள் நான் இதை என்ன விஷயத்துக்காக நான் செய்கிறேன்றதை நீங்கள் சொல்ல தேவையில்லை, நீங்கள் April 8 நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி அக்கா சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் மிச்சம் சந்தோஷம். இப்போ அக்கா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருந்தது. இந்த உதவி திட்டம் வந்து வேற ஒரு இடத்தான் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தது. அப்போ அக்கா என்கிட்ட வந்து சில ஆப்ஷனல் கேட்டாங்க, என்ன என்ன செய்யலாம் தம்பின்ட்டு. அப்போ இப்படி வந்து செய்யலாம் அக்கா, இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் என்னன்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அவங்க நல்ல சாப்பாடு தான் கொடுக்குறவங்க, இருந்தாலும் நம்ம வந்து காசை கட்டி நம்ம சாப்பாடு கொடுக்கல, இன்னும் கொஞ்சம் அவங்க பிள்ளைகளுக்கு வந்து ஸ்பெஷலான சாப்பாடாக இருக்கும். அப்போ அந்த வகையில் இன்னைக்கு அந்த அண்ணாவும் கேட்டிருந்தாரு, தம்பி இன்னைக்கு என்ன கறி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம்னு கேட்டிருந்தார். அப்போ இறைச்சி சிக்கன் செய்வோமாண்டு. இல்லைன்னா சிக்கன் தேவையில்லை, என்னன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் வாராக்கள் நிறைய பேர் வந்து சிக்கன் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதோட வந்து நீங்கள் என்ன நீங்கள் கூட கொடுக்குறேன்னு கேட்டுன்னு நாங்கள் ஒரு கிழமையில் வந்து ஒரு தரம் சிக்கன், ஒரு நாள் மீன், மற்ற ஒரு நாள் மரக்கறி, ஒரு நாள் முட்டை இப்படியா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், அண்ணா ஓகே இன்றைய வரணும்னா பிள்ளைகளுக்கு இறால் இல்லைன்னு சொன்னால் நண்டு, 2ல் எதனால உண்டுன்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். 2 அரேஞ்ச் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பிரச்சனை காசு நாங்கள் தாரோம். 2 நீங்கள் அரேஞ்ச் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, 2ல் 1 அரேஞ்ச் பண்ணாலும் கட்டாயம் நீங்கள் 2 அரேஞ்ச் பண்ணணும். என்ன அரேஞ்ச் பண்ணியான்னு தெரியல, ஆனால் 2ல் 1 இருக்கும். அப்போ நாங்கள் நேரடியாக போயிட்டு பிள்ளைகளோட இருந்து இந்த அந்த அண்ணா வந்து நான் ஃபோன் எடுத்து கொண்டிருக்காங்க, இந்த பேசக்குள்ளே ஃபோன் எடுக்காங்க டைமுக்கு. ஹலோ அண்ணா. ஹலோ. இப்போ நான் வந்து கொண்டு இருக்கேன், இன்னொரு 5 நிமிஷத்துக்குள்ள நாங்கள் அந்த இடத்துல நிற்போம். சரி ஓகேண்ணா, ஓகே. அதை பாருங்க, சரியா வந்து 2 மணிக்கு அந்த சாப்பாடு டைமுக்கு நாங்கள் இந்த போய் கொண்டிருக்கோம். 2 மணி வரை அந்த சாப்பாடு கொடுக்குறவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. ஏன்டா உண்மையிலே இப்போ என்னடா நிறைய பேர் வந்து அந்த ஒரு சந்தோஷத்துக்கு காசு செலவழிக்கிறது ஓகே நல்ல விஷயம் தான். ஆனால் அதையும் தாண்டி வீண்விரயமாக்குவீங்க நிறைய பேர். அந்த ஒரு ஃபங்க்ஷன் அதாவது செலிப்ரேஷன் செய்து அப்படியான டைம்ல வந்து காசுகளை கொஞ்சமாவது சேமித்து வச்சிருந்து இப்படியான மாணவர்கள் செல்வங்களுக்கு, இப்படியான ஹாஸ்டல்ல படிக்கக்கூடிய நம்முடைய வயதானவர்கள், அடுத்து சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து நம்ம உணவு கொடுக்கலாம். அதையும் தாண்டி கல்விக்காக வந்து நிறைய பிள்ளைகள் வந்து ஏங்கி கொண்டிருக்குது. பல்கலைக்கழக படிப்பு வந்து தொடர்றதுக்காக வேண்டியும், அதை விட உயர்தரம் காப்போத சாதாரண தர பரீட்சையை தோற்றி அதை வந்து சரியான முறையில் படிக்கிறதுக்காக வேண்டியும், பிரத்திய வகுப்புகளுக்கு போகிறதுக்காக வேண்டியும் நிறைய பிள்ளைகள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்குது. அப்போ அந்த வகையில் கல்விக்கான உதவிகளை செய்யலாம். அப்படி நீங்கள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இப்படியான வேலைகளை வந்து முடிந்த அளவு செய்யுங்க. நீங்கள் நேரடியாக உதவிகளை செய்தாலும் பிரச்சனை இல்லை, என்னோட செய்தாலும் பிரச்சனை இல்லை, அது உங்களோட சாய்ஸ், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை செய்வோம். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய போகிறது அதில் போய்கொண்டிருக்கேன். பெரிய போகிறது என்று சொன்னாலே காளி கோயில் தான் வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். அப்போ அந்த கோயில் கட்டுமான பணிகளும் வந்து பிரம்மாண்டமான முறையில் இடம்பெற்று கொண்டிருக்குது. நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணாடை வந்து பேசியிருந்தேன். பேசும்போது சொன்னேன், என்னன்னா அந்த வேலைப்பாடுகள் வந்து இவ்வளவு அந்த காலதாமதமாக வந்து இழுபட்டு கொண்டிருக்கேன் சரி கோயில். அப்போ வேலை தாமதமாக இழுபட்டு கொண்டிருக்கேன், காசு எதுவும் பிரச்சனையான்னு கேட்டிருந்தேன். தம்பி காசு ஃபினான்சியலாக வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை,
வேற லெவல்ல காசு இருக்குது. என்ன சொன்னா அந்த வேலை பழுக்கள் வந்து சரியான நேர்த்தியான முறையில அந்த சிற்பங்கள் வடிவமைக்கிறது, அந்த ஒவ்வொரு அந்த கட்டிடக்கலை அந்த சிற்பங்கள்ல வந்து வடிவமைக்கிறதுல வந்து கொஞ்சம் நாள் எடுக்குது தம்பி. அதுதான் தவிர வேற ஒன்றுமே இல்லை சிரிச்சபடி சொன்னார். இருந்தாலும் கண்டிப்பா வந்து இன்னொரு 2 வருடத்துக்குள்ள ஒரு வருடம் 2 வருடத்துக்குள்ள இது வந்து எல்லா வேலைகளும் வடிவம் நடந்து முடிஞ்சிடும். திரும்ப ஒரு நீங்க வாங்க, நாங்க இதுக்கு மேல ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். திரும்ப நீங்க ஒரு சந்தர்ப்பம் கடைக்குள்ள வாங்க, நம்ம அதையும் வந்து வீடியோ எடுத்து போடுவோம், நிறைய நம்மளுடைய மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு வச்சிருந்தாங்க. சரி, அப்ப நான் வந்து நிறைய அப்படி பேசிக்கொண்டே வாரேன். சதுர்ஜன் வந்து இன்னைக்கு யாரு என்ன மாதிரி? வணக்கம். வணக்கம். அப்படி உங்களோட முகம் தெரியாம அப்படி பிடிங்கல திருப்பி உங்களோட எந்த ஓகேராவா? வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி தருணங்க அப்படி இருக்குது? என்ன சொல்ல விரும்புறேன்? வெயில் தான் வேற சின்னவே. சரி சரி. இப்ப உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இலங்கையில இந்த அளவு வெயில் மழை அறிக்கைன்னு சொன்னா புலம்பெயர்ந்த நாடுகள் அரபு நாடுகள்ல இருந்து இவ்வளவு கஷ்டமத்தி மத்தியில நம்முடைய உறவுகள் வேலை செய்து கொண்டிருப்பாங்கன்றத யோசிச்சு பாருங்க. இப்ப இங்கே இவ்வளவு வெயில்னு சொன்னா புலம்பெயர்ந்த நாட்டுல வெயிலும் பனி மழை எல்லாம் வந்து அதுக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கிற உறவுகள் எல்லாமே இருக்குது. சரி, ஓகே அம்மனோஃப். அப்ப நாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு பிள்ளைகளோட வந்து பேசிட்டு அப்படியே நாங்க அப்படியே வீடியோ தொடர்றோம். கொஸ்டலுக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டோம். போயிட்டு மேலே எப்படி அந்த தருணங்கள் எல்லாம் வந்து அனுபவிச்சு பார்க்கணும். நேரடியாக இந்த பிள்ளைகளோட இருந்து சாப்பிட்றது இதைகிறது ஒரு நேரம் வரக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு விருப்பத்தோட வருவேன். வணக்கம்ண்ணா, எப்படி சும்மா இருக்கீங்களா? அந்த பக்கம் பாருங்க, இந்த பிள்ளை எல்லாம் வந்து அவங்களே வந்து உடுப்பு கழுவி காய வச்சிருக்காங்க. அப்ப எல்லாம் பார்க்கல அவ்வளோ ஒரு கவலையா இருக்கு. சரி, நான் இங்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே வந்து அப்பா இல்லாத பிள்ளைகள், அம்மா இல்லாத பிள்ளைகள், சில பிள்ளைகள் ரெண்டுமே இல்லாத பிள்ளைகள், சில பேர் வந்து ரெண்டுமே இருந்தும் அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகள், அப்படியான பிள்ளைகள். நிறைய பேர் வந்து நம்ம வந்து சுயசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். அம்மா அக்கா அவங்க தங்கச்சியாக்கள் வந்து கழித்துருவாங்க. இல்லைன்னு சொன்னா இப்ப சில கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வசதியான ஆகலன்னு சொன்னா வாஷிங் மிஷின்ல வந்து உடுப்பு கழுவுறது. அஞ்சு வரக்குள்ள வந்து மேலே ஒரு அந்த ஒரு ஃபீல் வரும், எனக்கு ஃபீல் ஆகுறது. அந்த இளங்கருங்க ஃபுல்லா வந்து உடுப்பு சின்ன 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 ஆக்கிற உடுப்பு எல்லாம் கிடக்குது. அனைவருக்கும் வணக்கம். 8/4/2026, அதாவது இன்றைய தினம் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த சாந்தி அம்மா அவர்கள் இன்றைய தினம் மட்டக்களப்பு திருப்பலகாமம் விபுலானந்த சிறுவருள்ள குழந்தைகளாகிய எங்களுக்கு ஒரு நாள் விசேட உணவு வழங்கியமைக்காக இல்ல நிர்வாகம் சார்பாகவும் இல்ல குழந்தைகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இவ்வுணவினை ஏற்பாடு செய்து தந்த சாந்தி அம்மா அவர்கள் இதுபோன்ற பல்வேறு உதவிகளை செய்வதற்காக நீண்ட காலம் செல்வச் செழிப்புடன் தேக ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இவ்வுணவினை ஏற்பாடு செய்து தந்த சாந்தி அம்மா அவர்களுக்கு இல்ல நிர்வாகம் சார்பாகவும் இல்ல குழந்தைகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.
தம்பி அங்கே எத்தனை மணி படிக்கிறேன்? அதான் வாங்கி போயலே நான் போய் நம்ம மார்க்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு? பரவாயில்லையா? ஒரு 70க்கு மேல வருமா எல்லாம்? எத்தனை தமிழ்ல எத்தனை? தம்பி குட்டி தம்பி எத்தனை வேண்டு? 4 வேண்டா 12 வருஷம் கொலைச்சி பண்ணு. நீங்க எந்த இடம்? ஒன்றாச்சு மணி வந்தீங்க. இது என்ன படிக்கீங்க? பஜனை அது. எங்க உங்களோட அம்மா அப்பாக்கள் எல்லாம் வீட்டையா பார்க்க வரலையா உங்களு? சரி வாருமா பாய். தம்பி எந்த இடம்? எங்க மகளூரா? எத்தனை பண்ணீங்க? 7ஆம் ஆண்டு. உங்களோட அம்மா அப்பாக்கள்லாம் அங்கே வீட்டானா? வரவங்களா பாக்கு? எப்ப வருவாங்க? ஒவ்வொரு சனியும் பாரு. வரக்குள்ள உங்களுக்கு என்ன கொண்டு வருவாங்க? எல்லாம் கொண்டு வருவாங்களா? சரி ஓகே பாருங்க. நல்லபடியாக பிள்ளைகளோட இருந்து சாப்பிடுது நம்மள வந்து கொண்டிருக்கின்றோம். அதில் வந்து நிறைய சிறுவர்களோட வந்து பேசியிருந்தேன் நான். அதில் ஒரு சில பதிவுகள் வந்து நம்மளோட கேமராமேன் எடுத்திருக்கின்றார். அதை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு மறக்க முடியாத நாட்கள் உண்மையிலே ஒவ்வொரு நேரம் இங்கே வந்து போகும்போது அந்த வகையில் நான் வந்து என்ன காய்க்கிறேன் என்ன பேசுகிறேன்னு தெரியலை. நீங்களும் லைஃப்பில் ஒரு தரமாவது இப்படியான சிறுவர்களோட நான் போய் இருந்து சாப்பிட்டு அவங்களோட பழகி வரும்போது உங்களுக்கு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எப்படின்னா இப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் ஆனால் நேரடியாக ஒரு அனுபவம் ஒன்று தானே, அது வந்து மேலே வேறு லெவல். வந்து போய் பாருங்க. அந்த வகையில் மீண்டும் ஆதரவுகளை கொண்டு நம்முடைய மக்கள் உறவுகளுக்கும் இந்த உதவியை செய்த ஆஸ்திரேலியாவில் கூடிய சாந்தி அக்காவுக்கும் இந்த இடத்த நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். இன்னும் சந்திப்போம். பாய் பாய்.